டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்தது. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம். அந்த படம் ஃபஸ்ட்டு வந்த ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு யாருக்குமே தெரியல அந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் விமர்சகர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த திரைப்படத்தை ரிவ்யூ பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லி தான் அவங்களோட வேர்டுனால தான் வந்துட்டு நான் கூட்டமாக போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் வந்து பெரிய அட்வான்டேஜ் தான். ஆனால் அதே திரை விமர்சனம் பண்ணுற ஒரு பெரிய மூவி ரிவ்யூவர், நான் யாருன்னெலாம் இங்கே மென்ஷன் பண்ணலை, அவர் வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி சர்ப்ரைசிங்லி நாம் அவரோட ரிவ்யூவை கேட்கும்போது அவர் நெகட்டிவாக கொடுத்துருந்தார். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அவர் ரொம்ப பெரிய மூவி ரிவ்யூவர். அவர் வந்து நெகட்டிவாக அந்த படத்துக்கு கொடுத்துருந்தார். ஆனால் அந்த நெகட்டிவாக கொடுத்த அந்த திரை விமர்சனம் கூட யாரையும் அதை வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஏன்னா மிச்சம் நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்ததுனால அந்த படம் வந்து மக்கள் கொண்டாடினாங்க, இப்போவும் கொண்டாடிட்டு இருக்காங்க. எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளோட சேனல்லையும் அது வந்து ரொம்ப ஹையாக ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம என்ன நெகட்டிவாக விமர்சனம் கொடுத்தாலும் எந்த படத்தையும் நம்ம வந்து அது நல்லா இருந்ததுன்னா அந்த படத்தை பாதிக்க போகிறது இல்லை. அதே சமயத்தில் ஆன் தி அதர் ஹேண்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்தது. அந்த படம் நான் சொல்லலை. அந்த படத்துக்கு அப்படி தான் எனக்கு வந்து அது வந்து மிக்ஸ்டாக தான் இருந்தது. எனக்கு அந்த அளவுக்கு வந்து பயங்கர அதாவது இப்போது தாளிச்சிட்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு அது அவ்வளோ இதுவாக தெரியல. ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து பயங்கர நெகட்டிவ் விமர்சனம் வந்ததுனால அந்த படம் வந்து அது வந்து ஓரளவுக்கு இதை காட்டிலையும் நான் பயங்கரமாக பேடாலாம் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டே விமர்சனத்துலேயே வந்து அந்த படம் வந்து காலியாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரியும் நடக்குது. இது என்ன சொல்கிறது, இது வந்து சம்டைம்ஸ் வந்து ரிவ்யூவர்ஸும் கொஞ்சம் ஹார்ஷ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஏகப்பட்ட பேரோட உழைப்பு இருக்குது ஒரு படத்தில்னு இருக்கும்போது. ஆனால் அதுக்குன்னு வந்துட்டு அதர் சைடில் டைரக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னா. அப்படியும் இருக்க முடியாது. விமர்சனம் வந்துட்டு பண்ணத்தான் செய்வாங்க. நீங்கள் எப்படி மூவி டைரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்துட்டு ஒரு போலீஸை தப்பாக காமிக்கிறீங்க, அந்த இதுலேயே வந்திருக்கும். நீயா நானா கோபிநாத் கேட்டிருப்பார், நீங்கள் வந்து உங்கள் படத்தில் போலீஸை தப்பாக காமிக்கிறீங்க, அப்போ அதெல்லாம் தப்பு கிடையாதா, அப்போ விமர்சனம் மட்டும் எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருப்பார். அதுவும் அந்த பக்கமும் ஒரு விதத்தில் இது